ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. அலறிய இஸ்ரேல் தலைநகரம். ஏமனில் இருந்து பாய்ந்து வந்த ஏவுகணை. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்ததாக ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. செவ்வாய் இரவு ஏமனின் ஹவுதிகள் மத்திய இஸ்ரேலை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியுள்ளனர். இதையடுத்து டெல் அவிவ் மற்றும் மேற்கு கரை உட்பட பல முக்கிய இஸ்ரேலிய நகரங்களில் சைரன்கள் அலறியுள்ளனர். இருப்பினும் ஏமன் ஏவுகணையை இடைமறித்து தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. காசாவில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பு. கத்தாரில் ஒரு வாரம் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குழுவுடன் கடந்த ஒரு வாரமாக நடந்து வந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அறிவித்துள்ளது. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்து இஸ்ரேல் பேச்சுவார்த்தை குழு புதன்கிழமை இரவு டெல் அவிவ் திரும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக காசா போர் நிறுத்த உடன்படிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸிடம் இறங்கி போக முடிவெடுத்த நெதன்யாகு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முக்கிய தகவல். ஹமாஸுடனான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகளில் தனது அரசாங்கம் ஓரளவு முன்னேறியுள்ளதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் காசாவின் எதிர்காலத்திற்கான தனது திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்துள்ளார். நெதன்யாகுவின் இந்த கருத்து ஹமாஸ் விடாப்பிடியாக இருந்த கோரிக்கைகளுக்கு அவர் செவிசாய்த்திருக்க கூடும் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணைய கைதிகளை மீட்க நெதன்யாகு தந்திரம். கடந்த 14 மாதங்களாக ஹமாஸ் வழங்கி வரும் ஒப்பந்தத்தை நெதன்யாகு திடீரென இப்போது ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என இஸ்ரேலின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டான் பெர்ரி அல் ஜசீராவிடம் கூறியுள்ளார். ஏனெனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் போரை முற்றிலுமாக நிறுத்துவது, காசாவிலிருந்து வெளியேறுவது போன்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் ஆகிய கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்க வாய்ப்பில்லை என்றும் ஹமாஸுக்கு காசாவின் அதிகாரத்தை நெதன்யாகு வழங்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதனால்தான் நெதன்யாகு போர் இடைநிறுத்தத்தை விரும்புவதாகவும் அதற்கு பதிலாக சில பணைய கைதிகளை விடுவிக்க திட்டமிடுவதாகவும் பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேறினால் அதிகாரம் ஹமாஸ் கைக்கு செல்லும் என்றும், ஆனால் இஸ்ரேல் இதனை வெளிப்படையாக மறுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் பெரும்பாலான இஸ்ரேல் மக்களும் போர் உடனே நிறுத்த விரும்புவதாக ஃபெர்ரி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இருள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். காசா நிலையை பார்த்து லத்தீன் பாதிரியார் வேதனை. கிறிஸ்துமஸ் தினத்தில் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களுடன் கிறிஸ்துமஸை கொண்டாடவும் அவர்களது நிலையை அறியவும் லத்தீன் பாதிரியான பியர் பட்டிஸ்டா பிஸ் 2வது முறையாக அங்கு சென்றுள்ளார். காசா நகரத்தில் உள்ள ஹோலி ஃபேமிலி பாரிஸில் சுமார் 400 கிறிஸ்தவ குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அவர்களின் நிலை கடந்த மே மாதத்தில் பார்த்ததை விட மோசமாக இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ மக்களிடம் உரையாற்றிய அவர், நாம் இருள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்பதால் அதை பற்றி விரிவாக கூற தேவையில்லை என்றும், காசாவின் கிறிஸ்தவர்கள் முழு உலகத்தின் சார்பாக ஆதரவை வெளிப்படுத்தும் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளார். மேலும் காசாவில் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்றும் நாம் மீண்டெழுவோம் என்றும் நம்பிக்கை ஊட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், உலக மக்களின் ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் எப்போதும் பயப்படாதீர்கள், நம்பிக்கையை கைவிடாதீர்கள் என்கிறார். கிறிஸ்துவர்களையும் குறிவைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. பெத்லகேம் தேவாலய பாதிரியார் பகீர் குற்றச்சாட்டு. பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களுக்கு இணையாக கிறிஸ்துவர்களையும் ஆக்கிரமிப்பு படை குறிவைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெத்லகேமில் உள்ள எவாஞ்சலிக்கல் லூத்தரன் தேவாலயத்தின் பாதிரியரான முன்டர் ஐசக் பெத்லகேமில் பாலஸ்தீனியர்களை விட கிறிஸ்தவர்களின் நிலை மேலானது அல்ல என குற்றஞ்சாட்டியுள்ளார்.
பாலஸ்தீனத்தில் நடக்கும் இனப்படுகொலையால் கிறிஸ்தவர்களும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அச்சத்தில் உள்ளதாகவும், காசாவில் 14 மாதங்களுக்கும் மேலாக இனப்படுகொலை நீடித்து வருவதால் தாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டுமென கனவில் கூட நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குவதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மருத்துவமனைகளை இஸ்ரேலிடமிருந்து காப்பாற்றுங்கள், உலக நாடுகளை உதவிக்கு அழைக்கும் காசா. காசாவில் உள்ள இந்தோனேசிய மருத்துவமனை, கமால் அத்வான் மருத்துவமனை மற்றும் அல் அவுதா மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தோனேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை உடனடியாக வெளியேற்றும்படி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கட்டாயப்படுத்தி வருகிறது. கமால் அத்வான் மருத்துவமனையின் அனைத்து துறைகளையும் அதன் சுற்றுப்புறங்களையும் குறிவைத்து கடந்த 24 மணி நேரமாக இடைவிடாமல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் காசாவில் உள்ள மருத்துவமனைகளை பாதுகாக்க வேண்டி அவசரமாக தலையிடுமாறு அனைத்து சர்வதேச ஐநா நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம் என காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் உதவி கோரியுள்ளது. முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை திங்கட்கிழமை மாலை முதல் இதுவரை 15 பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேற்கு கரையில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பாலஸ்தீனியர்களின் விளைநிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாலஸ்தீனியர்களை தொடர்ந்து கைது செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேற்கு கரையையும் விட்டு வைக்காத இஸ்ரேல், ஆக்கிரமிப்பு படை தாக்குதலுக்கு 8 அகதிகள் பலி. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கரேம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இன்று அதிகாலையில் இராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து துல்கரேம் அகதிகள் முகாமில் 7 பேரும், அருகிலுள்ள நூர் ஷம்ஸ் முகாமில் ஒருவரும் கொல்லப்பட்டதாக அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் தெஹ்ரானில் முன்னாள் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை படுகொலை செய்ததாக பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் திங்கட்கிழமை ஒப்புக்கொண்டார். இஸ்ரேலின் இந்த செயலை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என ஐநாவிற்கு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கொடூரமான குற்றத்திற்காக பொறுப்பை இஸ்ரேலிய ஆட்சி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது வெட்கக்கேடானது என ஈரான் கண்டித்துள்ளது. ஐநாவின் உறுப்பு நாடொன்றின் இறையாண்மை பிரதேசத்தில் படுகொலையை மேற்கொண்ட இஸ்ரேல் மீது அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் தாக்குதல் நடத்தியது தற்காப்பு மற்றும் சட்டப்பூர்வமானது என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் 2 கட்டங்களாக இஸ்ரேலை நோக்கி சுமார் 200 ஏவுகணைகளை ஏவியது. சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறும் மற்றும் பிராந்தியத்தை சீர்குலைக்கும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தண்டனையிலிருந்து தப்பிப்பதை அனுமதிக்க வேண்டாம் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது.